மறைமுகமா அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப என்ன பயம் வந்துருச்சுன்னா, திமுகவும் பாஜகவும் எங்க நெருக்கமா இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. அரசியல்ல நீங்க ஒரு முடிவெடுத்து வெளியே போயிட்டீங்க. திமுக ஒரு முடிவெடுத்து நீங்க ஏன் அதை பத்தி பயப்படுறீங்க? நீங்க எடுத்த முடிவெல்லாம் தேசிய நலனுங்கிறீங்க, தமிழக நலன்னு சொல்றீங்க. திமுக ஒரு முடிவெடுத்தா மட்டும் தேச துரோகம்ங்குது. என்ன என்ன அரசியல் புரியல. ஏன் விஜய் சந்திப்பீங்களான்னு கேட்டதுக்கு பதில் இல்ல. எந்த பதிலும் இல்லை. வந்தாரு, இந்த சப்ஜெக்டை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் ஒரு விஷயம். சரிங்க, இதெல்லாம் எட்டப்பார்கள் ரைட்டு. நீங்க காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன? நீங்க நம்பிக்கையை விட்டு நீங்க பதவியை வாங்கியிருக்கிறீங்க, நீங்க ரைட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு காவேரி உரிமையை பத்தி நீங்க ஏதாவது ஒரு விமர்சனம் சொல்லணும். இது நியாயமான. தாவேக்கா ஏதாவது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா? ராகுல் காந்தி வந்துட்டு போறாரு, சென்னைக்கு வந்துட்டு போறாரு, முதல்வர் பார்க்கறதுக்கான விஷயமே இல்லை, கண்டுக்கவே இல்லை. யூகத்தின் அடிப்படையில் விமர்சனம் பண்ணிட்டு போறீங்களே, சரியா இருக்காது ராகுல் காந்தி அப்படிங்கறத திமுகவுடைய விமர்சனம். நல்ல விமர்சனம்ங்கிற நான் ராகுல் காந்திக்கு இப்படிதான் ஒரு ராகுல் காந்திக்கு இப்படி ஒரு சவுக்கடி கொடுத்தால் தான் சரியா இருக்குங்கிறதா என்னுடைய பார்வை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் தீரன். வணக்கம் சார். நேற்றைய தினம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இங்க பத்திரிகையாளர் சந்திப்புல தொகுதி மறுவரை மசோதாவை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவர்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய எட்டப்பர்கள், நவீன கால எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா 21ஆம் நூற்றாண்டு எட்டப்பர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை குறித்து எதிர்கட்சி சார்ந்தவங்க, குறிப்பா திமுக சார்ந்தவங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ராகுல் காந்தி சொன்னதை எப்படி சார் பாக்குறீங்க? ராகுல் காந்தியுடைய நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்னு வச்சுங்களேன். காரணம் என்னன்னா, நிருபர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லலை. அவர் எந்த கேள்விக்கு அவர் ஒரு மெசேஜை சொல்ல வந்த மாதிரி தான் சொல்லிட்டு போனார். அதுக்கு பேசாம ட்விட்டர்ல போட்டிருக்கலாம், இல்லை ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் காங்கிரஸ் ராகுல் காந்தி பேரில். என்ன காரணம்னா, அவர் மறைமுகமா அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப என்ன பயம் வந்துருச்சுன்னா, திமுகவும் பாஜகவும் எங்க நெருக்கமா இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஒரே ஒரு விஷயம் தாங்க, அரசியல்ல நீங்க ஒரு முடிவெடுத்து வெளியே போயிட்டீங்க. திமுக ஒரு முடிவெடுத்தா நீங்க ஏன் அதை பத்தி பயப்படுறீங்க? நீங்க எடுத்த தேசிய நலன், தமிழக நலன், நீங்க எடுத்த முடிவெல்லாம் தேசிய நலனுங்கிறீங்க, தமிழக நலன்னு சொல்றீங்க. திமுக ஒரு முடிவெடுத்தா மட்டும் தேச துரோகம்ங்குது. என்ன என்ன அரசியல் புரியல சார். அவர் சொல்லும்போது கூட என்ன சொல்றாருன்னா, எட்டப்பர்கள் அது அந்த மசோதாவை யாரு ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன், பொதுவாகவே சொல்றேன். நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, என்ன முடிவு எடுத்தீங்க? நீங்க தாவேக்காக்கு போனீங்க, அமைச்சரவையில் பங்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ரைட். அதை நீங்க திமுகவை நினைச்சு பார்க்கல. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுயலாபம் கிடைச்சிச்சு, அதனால நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. அதனால இனிமே நீங்க திமுக எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க அதை ஏத்துக்கணும்ன்ற. நான் எட்டப்பர்கள் ஒரு விமர்சனத்தை நீங்க இன்னைக்கு வைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன காரணம்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. தாவேக்கா கவர்மெண்ட்ல இன்னைக்கு இருக்கிறது விசிக, ஐயுஎம்எல், காங்கிரஸ். ஸோ அவங்க எட்டப்பற இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, எட்டப்பர்கள்னு பார்த்தீங்கன்னா யாராக இருக்கணும்? பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, அந்த ஒரு சூழ்நிலை தான். இப்போ அந்த பாஜக கூட்டணியில் அவங்க தான் இருக்காங்க. இல்லைன்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா திமுக வெளியே இருக்கிறது, திமுக, தேமுதிக எம்பிக்கள் இருக்குங்கிறதுனால சொல்கிறேன் நான் அவங்களெல்லாம். அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு தேசிய நலனோ மற்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி கூட்டணி தர்மத்தில் அவங்க ஒரு முடிவு எடுத்தானே ஆகணும். நீங்க ஒரு முடிவு எடுக்கிறப்ப அவங்க ஒரு முடிவு எடுத்தானே ஆகணுங்கிற நான். அதை நீங்க எட்டப்பர்கள் விமர்சனம் பண்ணுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனா அவர் என்னை பொறுத்தவரை நேற்று அவர் பேசிய விஷயம் என்ன காரணம்னா, மேகதாதுவை பத்தி கேட்குறாங்க, அதுக்கு பதிலே சொல்லலை. நீங்க தாவேக்கா நிலைப்பாடு, இந்த மாணவர்கள் போராட்டத்துக்குடைய நிலைப்பாடு சம்பந்தமான நிருபர்கள் கேட்குறாங்க, பதில் சொல்லலை. ஏன் விஜய் சந்திப்பீங்களான்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. எந்த பதிலும் இல்லை. வந்தாரு, இந்த சப்ஜெக்டை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் ஒரு விஷயம். சரிங்க, இதெல்லாம் எட்டப்பர்கள் ரைட்டு. நீங்க காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன சொல்லுங்க? நீங்க தான் பிரதமர்னு சொன்ன
திமுகவை கழட்டி விட்டுட்டு போனீங்கல்ல, அப்போ உங்களை என்ன பேச சொல்றதுன்னு இன்னைக்கு வந்து எம்பி தயாநிதி மாறன் நீங்க ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் கொடுத்துருக்கிறார். விமர்சனம் வந்து நீங்க எட்டப்பர்னு சொன்னதுக்கு அவங்களுடைய பதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா துரோகிகள்ங்கிற ஒரு வார்த்தை வருது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அருவருப்பான அரசியல் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம். அவர் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சு பாம்புகள் தமிழகத்துக்கு வந்துவிட்டு காவிரி உரிமையை குறித்து பேசாமல் இருப்பவர்கள் துரோகிகள் அப்படின்னார். நல்ல வார்த்தை. இதே வார்த்தை தான் நேற்று நிருபர்கள் கேட்டாங்க. மேகதாது இஷ்யூல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இங்கே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க, கர்நாடக காங்கிரஸுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. பதில் வாங்கலை, பதில் சொல்லலை அவர். ஸோ தயாநிதிமாரனுடைய கேட்ட கேள்வி ஒரு சரியான கேள்வி. நீங்கள் வந்து நம்பிக்கையை விட்டு நீங்கள் பதவியை வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் ரைட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு காவேரி உரிமையை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு விமர்சனம் சொல்லணும். இது வந்து நியாயமானது. தமிழகத்துக்கு நியாயமான தண்ணீரை கொடுக்க வேண்டியது கர்நாடகத்தின் கடமைன்னு ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன இருக்கு பிரச்சனைங்கிற நான். நீங்கள் வந்து அத்துமீறியெல்லாம் பேசலை, புரியுதுங்களா? நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை நீங்கள் அமல்படுத்துங்கன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ராகுல் காந்திக்கு அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்ல சார், எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து எடுத்த ஒரு முடிவு, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த முடிவுன்றது அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லையே. ஏன்னா வந்து இப்போ யாருமே பெரும்பான்மை இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட தான் வந்து டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைம்ல நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ட்டு தான் இன்னைய வரை காங்கிரஸ் சொல்லாம ஓடக்கூடாது. இல்ல சொல்லாம ஓடக்கூடாது, சொல்லலாமே. திமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை. 15 வருஷமா கூட இருந்தீங்களே. அவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயங்களை நீங்க போங்கன்னு சொல்லிட்டு நாங்க போறோம், எங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் இருக்கு, தாராளமா நீங்க சொல்ல முகலாம் ஓடுறப்ப தானே பிரச்சனை தம்பி. காணாத கண்டதுன்னு ஒரு மாதிரி வார்த்தை சொல்லுவாங்களா கிராமத்துல, அந்த மாதிரிலாம் ஓடுச்சு காங்கிரஸ்ன்ற. நான் இப்ப நீங்க வந்துட்டு போறீங்களா? நீங்க இல்ல, நான் சொல்றேன், ராகுல் காந்தி ஒரு முறை வரும்போது திமுக தலைவரை வந்து பார்ப்பாரு, எல்லாத்தையும் பேசுவாரு, ஒரு அண்ணன் தம்பிம்பாங்க, ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போனார். ட்ரிப்பு இறங்கி ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு சகோதரருக்கு ஸ்வீட் வாங்க போறேன்னு போனார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி ஒரு நடிப்பை நடிச்சுவிட்டு இன்னைக்கு திடீர்னு நீங்க உங்களுக்கான ஒரு விஷயத்த இன்னைக்கு தாவேக்கா ஏதாவது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா? ராகுல் காந்தி வந்துட்டு போறாரு, சென்னைக்கு வந்துட்டு போறாரு, அங்கே முதல்வர் பார்க்கறதுக்கான விஷயமே இல்லை, கண்டுக்கவே இல்லை. மாணவர்கள் போராட்டத்துக்கு நீங்க போனீங்க, அடிச்சு மூக்குக்கெல்லாம் உங்களுக்கு ரத்தம் வந்துருச்சு, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அரெஸ்ட் பண்றப்ப இங்க இருக்கிற முதல்வர் இதை பத்தி பெருசாவே பேசவே இல்லையா, ரியாக்டே பண்ணலையே. தந்தி டிவில இது குறித்து வந்து ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது, இப்போ டிஎம்கே கூட மட்டும் இருந்தாங்கன்னா வந்து இப்போ அவரோட மூக்கு உடைக்கப்பட்டிருக்காதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து மூக்கு உடைப்புங்கிறதுலாம் வேற தம்பி. நான் சொன்னேன், கைதுங்கிறது ஒரு கண்டனம், புரியுதுங்களா? ஒரு விஷயத்துக்கு காங்கிரஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு திமுக. என்ன அடிப்படையில் நீங்க டிவிகேக்கு என்ன போகுது? என்ன திமுகவுக்கும் டிவிகேக்குள்ள வித்தியாசம், என்ன வித்தியாசத்தை பார்த்து அவங்க போய் சேர்ந்தாங்க? சும்மா தெரிஞ்சுக்கிறேன் நான். பதவி சுகத்தை தாண்டி வேற ஏதாவது திமுக விட்டுட்டு தாவே கேட்ட இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? காங்கிரஸால வலியுறுத்தி சொல்ல முடியும். அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு அதுதான் சொல்றாங்க. அமைச்சர் பதவியை தாண்டி, அந்த பதவி சுகத்தை தாண்டி வேற ஒண்ணும் இல்லைங்கிற நான். அதை தான் இப்போ அவனை தெளிவா சொல்றாரு. நீட் தேர்வே வேணான்னு சொல்லுது தமிழக அரசு, தமிழக அரசே வேணாம், தமிழக மக்கள் சொல்றாங்க, ஆண்டாண்டு காலமா போராடிட்டு இருக்காங்க. நீட் தேர்வில் உள்ள முறைகேடுகளை களையணும்னு சொல்லி நீங்களும் சேர்ந்து அந்த மாணவர்களோட போராட்டம் பண்றீங்க. அதை பத்தி நீங்க உங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுறீங்களா? நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறீங்களே, ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. முறைகேடு வேணான்னு சொல்றீங்களா, நீட்டே வேணாங்கிறீங்களா? ஒரு விளக்கத்தை சொல்லணும்ல. முறைகேடு மட்டும் வேண்டாங்கிறாங்க. அப்ப என்ன அது? விஜய் ஒரு மாதிரி எடுக்கிறாரு, ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அங்க இருக்கிற அமைச்சர்கள் பங்கு இருக்கிற காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. நீங்க அங்க விசிகே வேற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. தேசிய அளவில் திமுகவுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க. தமிழக நலன் சம்பந்தமான விஷயங்களை முதல் நீங்க கேட்டுக்கணும். தமிழக நலன் சம்பந்தமான விஷயங்கள்ல
அந்த மசோதால உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டோங்கிறேன் நான். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுங்க. பிஜேபி கொண்டாடுறதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எதுக்கணும்னு அவசியம் இல்லையே. இனிமே நேற்று நீங்க திமுக வந்து காங்கிரஸோட இருந்துச்சுங்க, அதனால நீங்க பிஜேபி எடுக்கக்கூடிய எல்லா முடிவையும் நாங்கள் வேற மாதிரி எடுத்தோம் முடிவு. இப்போ எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் காங்கிரஸையும் பார்க்குறோம், பிஜேபியும் பார்க்குறோம். ஆனா மக்கள் நலன் சார்ந்து டிஎம்கே யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். தமிழக நலன் சார்ந்த விஷயங்கள்ல பிஜேபி சப்போர்ட்டிவா போனோம், சப்போர்ட் பண்ணிட்டு போறோம். என்ன இருக்கு எங்களுக்கு? ஆனா தொடர்ந்து இல்ல BJP சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெளியே வர்றோம், அப்ஸ்டைன் எங்க பண்ணிக்கிறோம், நாங்க வெளிநடப்பு பண்றோம். வெளிநடப்பு பண்ணாலும் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வச்சு அந்த மசோதா நிறைவேறாதா சார்? அது நிறைவேற்ற போகுதுங்க. ஏங்க நீங்க உங்க நலனை பார்த்துட்டு நீங்க அமைச்சரவையில் பங்கேற்பு நீங்க போறீங்க. அப்ப திமுக அதுக்கான விஷயத்தை அது பார்க்க வேணாமான்றேன் நான். இன்னைக்கு நீங்க என்ன காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன நீட்ல சும்மா சொல்லுங்க. நீங்க இல்ல அவங்க சேர்த்துட்டு ஃபேர் நீட் தான் சார். அவங்களை பொறுத்தவரைக்கும் ஃபேர் நீட். சரி, ரைட்டு தானே. அப்ப அமைச்சரவையில் தானே வச்சிருக்கிறீங்க, அங்கதானே இருக்கிறீங்க தமிழ் டிவிகே கவர்மெண்ட்ல. டிவிக்கு என்ன சொல்லுது? நீட்டே வேண்டான்னு சொல்லுது. அது கான்ட்ரடிக்ஷன் தான் இருக்கு தம்பி. நான் என்ன சொல்றேன், பிஜேபியுடைய ஸ்டாண்ட்ல எதிர்த்து ஓட்டு போட்டா என்ன, வெளிநடப்பு செய்தாலும் என்னங்கிறேன். அது ஏன் நீங்க கொலை போறீங்க? பிஜேபி எடுக்கிற விஷயங்கள் எல்லாங்கள்லையும் எங்களுக்கு வந்து நேற்று வேற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து இன்னைக்கு எங்களுடைய நிலைமை வேற மாதிரி இருக்குன்றா. அப்ப நாங்க எப்படி காங்கிரஸ் நீங்க வந்து ஒழிச்சு கட்ட முடியும்? உண்மைதானே? ஒரு முடிவுல இப்ப டிஎம்கே இறங்கிட்டாங்களா? ஆமா, பண்ணிதான் ஆகணுங்கிறேன் நான். ஏங்க நீங்க இன்னைக்கு திமுக வேணாம்னு நினைக்கிற டிவிக்கோட ஆட்சி அமைச்சரவையில் பங்கேற்றுனா என்னங்க அர்த்தம்? காங்கிரஸ் என்ன முடிவுல இருக்குப்பா நான் கேக்குறேன். காங்கிரஸ் என்ன முடிவுல இருக்கு சொல்லிட்டாங்க சார். அவங்க இனி வர நாடாளுமன்ற தேர்தலில் கூட டிவிகே கூட தான் கூட்டணி. அவங்க சொல்லிட்டீங்கல்ல. அப்ப திமுகவை அழிக்கணும் தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிற டிவிக்கோட காங்கிரஸ் இருக்கும்போது நாங்க டிவிக்கையும் ஒழிச்சாகணும், காங்கிரஸையும் ஒழிச்சாகணுமா இல்லையா? பிஜேபி தானே சார். அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா? பிஜேபி எதிர்த்து தான் சார் பாலிடிக்ஸ். நேத்து வேறங்க. அதான் சொல்றேன், நேத்து அரசியல்ல எல்லாமே நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாதுங்க. ஏன் அப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்துக்கிறீங்கன்ற நான் நேத்து நினைச்சோம். நாங்க காரணம் என்ன, காங்கிரஸோட இருக்குது, தேசிய லெவல்ல எங்களுக்கு காங்கிரஸ் இருக்கு, ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும், பிஜேபிக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸ் நாங்க சப்போர்ட் பண்றோம். அந்த ஃபோர்ஸ் திமுக வேணும்னு நினைக்கிறப்ப திமுக எதுக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்கிற நான். காங்கிரஸ் தானே திமுக விட்டுருக்க கூடாதுல்ல. அதுதான் நான் கேட்கிறேன். டிவிகேவா டிஎம்கேயான்னு இருக்கிற சூழ்நிலையில டிவிகே எந்த வகையில திமுகவோட மேல இருக்குதுன்னு கேட்கிறேன் நான். கொள்கை ரீதியா எந்த விஷயத்துல உங்களுக்கு பெருசா பிடிக்குது காங்கிரஸுக்கு? அது ஒரு விளக்கமா சொல்லலாம். அப்படிங்கிற பட்சத்துல திமுக வந்து காங்கிரஸுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை எடுக்க தானே செய்யும்ன்ற நானு. அதானே சரியா இருக்கும். இல்ல சார், இது வரைக்குமே வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து தான் வந்து விசிகா போயிருக்கிறாங்க, ஐயுஎம்எல் போயிருக்கிறாங்க, சிபிஎம் சிபிஐ போயிருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் கூட வந்து அந்த அளவுக்கு வந்து திமுக சாடலை. ஆனா காங்கிரஸ் சாடுறதுக்கு பின்னாடி இவங்களாம் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, இவங்க என்கிட்ட சொல்லிட்டு போல அப்படின்ற ஒரே காரணம் மட்டும் தானா? ஆமா, 100%. பிரச்சனை இல்லை, சொல்லிட்டு போலன்றதான் பிரச்சனையா சார்? நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். போனது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தாண்டிய விஷயங்கள். உங்களுக்காக திமுக பட்ட பாடு எவ்வளவுங்க காங்கிரஸுக்காக? காங்கிரஸால திமுகவுக்கு எவ்வளவு பாதிப்பு வந்தது? எவ்வளவு பாதிப்பு? இடி, இன்கம் டாக்ஸ் பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சிச்சுல. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தானே திமுக எவ்வளவு பிரச்சனைகள். உண்மையா இல்லையா? அவங்க வந்து தமிழ்நாட்டு மாநிலத்தை பிஜேபியோட அஜெண்டா தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது என்ற அஜெண்டா. அதனால திராவிட கட்சிகளோட இல்ல, திமுக வந்து அது ஒரு, நீங்க சவுத்துல திமுக தான் காங்கிரஸ் தூக்கிக்கிட்டே இருக்கு, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது தான் பிஜேபியோட கோபம் திமுக மேல. அவ்வளவுதான். அதனாலதான் இந்த விஷயம்னு வச்சுக்கங்களேன். அதனால இன்னைக்கு காங்கிரஸை திமுக செய்திருந்த இந்த விமர்சனம்ங்கிறது சரியாங்கிறது நான்
ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக தான் சொல்லுது பாருங்க. நச்சு பாம்புன்றது சரியான வார்த்தையா இருக்குமா? நச்சு பாம்புன்றது ஐயோ, இன்னும் கூடுதலா தாங்க சொல்லணும். அத காங்கிரஸ் என்னங்க பேசுறீங்க? நான் அதுதான் சொல்றேன். திமுக தான் இப்ப இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி வந்து பிரதமர் கேண்டிடேட்டாவே வந்து அறிவிச்சார். சொல்றேன். நேற்று சார் அவ்வளவுதான். இன்று வேறங்க. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு இங்க நடக்கிற குதிரை பேர விஷயம் உங்களுக்கு ஊருக்கே தெரியும். ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் என்ன அதுல? என்னங்க ஒரு ஸ்டாண்டுமே இல்ல சார். என்ன ஸ்டாண்ட் இல்லைன்னா அப்போ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவங்களுக்கு தேவை ஏடிஎம்கேல ரிசைன் பண்ண வச்சு அவங்கள கட்சியில சேர்க்கிறாங்க. அந்த கட்சிகளை இடைத்தேர்தலில் அவங்க தவேக சார்பில் நின்று ஜெயிச்சு அந்த கட்சிக்கு வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணுங்கிறது தானே எண்ணம். இது எல்லாத்துக்கும் நிறைய எல்லாமே அதை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன? அவங்க மௌனம் தான் காக்குறாங்க. பிஜேபியோட இதே மாதிரி நிலை தானே அது. பிஜேபி மற்ற மாநிலங்கள் செய்த விலை தானே இதே விஷயத்தை தானே இங்கே செய்து டிவிக்கு. அப்போ அது என்ன? அப்போ நச்சுப்பாம்பு தானே அது காங்கிரஸ். என்னங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு விஷயத்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கன்ற நான். அதே மாதிரி தானேங்க இந்த நீட்டில் நடந்த விஷயங்கள்ல தமிழகத்தில் நடந்த மாணவர்கள் போராட்டத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க போலீஸாரு? காங்கிரஸ் நடந்துக்கிறாங்க. மாணவர்களுடைய கை கால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க. முன்னெச்சரிக்கை கைது நடந்துச்சுங்க மதுரையில. காலேஜ் வந்து கைது பண்ணாங்கல்ல. என்ன பண்ணுச்சு காங்கிரஸ்? வாய முடிதான். அதுதான் சொல்லு, அதுதான் நச்சுப்பாம்புன்னு சொல்றாங்க. சரி, நீங்க சந்தர்ப்பவாத அரசியல்ல இருக்கிற நீங்க எட்டப்பர்கள் யாரையும் சொல்றதுக்கு தகுதி இல்லைங்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு தகுதி இல்லை. நீங்க அதை பத்திலாம் பேசாதீங்க. கொள்கையை பத்திலாம் நீங்க பேசாதீங்க. என்ன மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல தான் நாங்க இதெல்லாம் பட்டியலிடுறோம். நீட் விவகாரம் தொடர்பான மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்கியதாக இருக்கட்டும், நீட்டு விஷயத்துல முழுமையான விளக்கு வேணுங்கிறது எங்களுடைய கொள்கையா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க மௌனமா இருந்துகிட்டு அரசியல் பண்றதை விட நாங்க ஒன்றும் அரசியல் பண்றது பெருசு இல்லைங்கிறாங்க. இன்னும் தீர்மானம் வரல, ஆதரிக்க போறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியல. அதுக்குள்ளேயே ஐயோ அம்மாங்கிறீங்க. இவ்வளவு நடந்து போச்சு, இங்க இவ்வளவு நடந்துருச்சு. பட் அதே காதலே வாங்கல, நீங்க கண்டுக்கல. ஆனா ஏதோ நடக்க போகுதுன்னு நீங்களா ஒரு ஒரு யூகத்தின் அடிப்படையில் விமர்சனம் பண்ணிட்டு போறீங்களே, சரியா இருக்காது ராகுல் காந்தி அப்படிங்கிறத திமுகவுடைய ஒரு விமர்சனம். நல்ல விமர்சனம்ங்கிற நான். சரி, ராகுல் காந்திக்கு இப்படிதான் ஒரு ராகுல் காந்திக்கு இப்படி ஒரு சவுக்கடி கொடுத்தால் தான் சரியா இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. சரி, இவ்வளவு நாள் வந்து காங்கிரஸும் டிஎம்கேவும் சேர்ந்து தான் வந்து பிஜேபி வந்து எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க. அதுல வந்து ரொம்ப உறுதியாவே இருந்தாங்க. பிஜேபி எதிர்ப்புல அரசியல் நடவடிக்கைகளை சொல்றேன். ஆனா இப்ப வந்து காங்கிரஸும் டிஎம்கே வந்து மோதிக்குது அப்படின்னும் போது இப்ப இங்க பிஜேபி பண்றதே வந்து இல்லாம மோதிக்கிறதே இல்லை. காங்கிரஸுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது என்ன மோதல்னு சொல்றீங்க? இல்ல சார், ரெண்டு தரப்பு கட்சி சார்ந்தவங்களும் வந்து காட்டமான விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து தொகுதி வரையறை எப்போ வரப்போகுது அந்த தீர்மானம் டேட் சொல்லிட்டாங்களா? இன்னும் சொல்லல. திமுக ஸ்டாண்ட் சொல்லிட்டாங்களா? திமுக ஸ்டாண்ட் சொல்லல. அது வரத பார்த்து நாங்க எங்களோட ஸ்டாண்ட் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்களா? அப்புறம் ஏன் அதுக்குள்ள இந்த விமர்சனம்ங்கறேன் நான். இல்ல, நான் கேக்குறது என்னன்னா இவ்வளவு நாள் வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இது எந்த மாதிரியான அரசியல் தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டுல உருவாக்கணும்னு தான் கேக்குறேன். அப்படி இல்லைங்க, ஏங்க நல்லா புரிஞ்சுங்க. கெஜ்ரிவால் ஒரு முடிவு எடுத்தாரு, ஜெகன்மோகன் ஒரு முடிவு எடுத்தாரு, அதே மாதிரி ஸ்டாலின் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இண்டிவிஜுவலா பண்ண போறாரு. கூட்டணி வச்சா பிரச்சனைங்க. கூட்டணி வைக்க போறது இல்லைல்ல. காங்கிரஸோடையும் கிடையாது, பிஜேபியோடையும் கிடையாதுன்னு திமுக ஒரு முடிவு எடுத்தா அது என்ன தப்புன்றானா? ரெண்டு பேரையும் ஒரே டிஸ்டன்ஸ்ல வச்சு பாக்குறோம். தமிழக நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பிஜேபி. இது சரியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா சப்போர்ட் பண்ணிட்டு போறோம். நேற்றுக்கு வரைக்கும் கண்மூடித்தனமால ஆதரிச்சுட்டு இருந்தோம் பிஜேபிய. காரணம் காங்கிரஸ் இருக்காரு, காங்கிரஸ் கவர்மெண்ட் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணிச்சு? வேணாம் நான் என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுக்கு நாங்க அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்? ரெண்டு பேரும்
காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்க பிஜேபி எதிர்த்தீங்களா அல்லது வந்து ஏங்க, அவங்களுடைய கொள்கை கொள்கை ரீதியான சித்தாந்த அதுதான் அடிப்படையிலேயே? கொள்கை ரீதியான சித்தாந்த அடிப்படையில தான் ஒரு முடிவு எடுத்தாங்க. புரியுதுங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்கிற நான். நீங்க பயப்படுறீங்க. பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க? அது ஏங்க இப்ப பிஜேபி திமுக சப்போர்ட் பண்ணி தான் இந்த வந்தே மாதரம் சம்பந்தமான தீர்மானம் வந்துச்சா? திமுக சப்போர்ட் பண்ணிச்சா? இல்ல சொல்லுங்க. அதனால இல்ல சார். நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அதனால தான் அந்த டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், அடுத்தடுத்த விஷயங்களை எல்லாம் பிஜேபி பல முடிவுகளை எடுத்து செய்ய போகிறது. தமிழக நலன் சார்ந்த விஷயங்களில் திமுக ஒரு தனியா ஒரு முடிவு எடுக்க போகுது. இனிமே காங்கிரஸுடைய நலன் சார்ந்த, ஏன்னா இந்த காவேரி இஷ்யூல காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, நீட்டோட நிலைப்பாடு என்னங்க? நீங்க வேற ஸ்டாண்ட்ல தானே இருக்கீங்க. நாங்க வேற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கோம்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட்ல தான் காங்கிரஸ் இருக்கு. அவ்வளவுதான். அதனால நாங்க சொல்றோம், எங்களுக்கு தமிழக நலன் சார்ந்த விஷயங்களை நாங்க முடிவெடுப்போம். பிஜேபி தீர்மானம் கொண்டு வருதுங்கிற ஒரு பார்வை இல்லாம தமிழக நலன் மட்டும் பார்க்க போறோம் இனிமே. நேற்று வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருந்தோம், பிஜேபின்னே பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்லை. இனிமே தமிழக நலன் சார்ந்த விஷயங்களை நாங்க ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு தான் இன்னைக்கு திமுகவுடைய ஸ்டாண்டா இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயத்தை அது கொடுக்கும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்ன காரணம், இன் ஃபியூச்சர் அரசியல் அவங்களுக்கு இருக்கு. பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. பாராளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து போட்டியிடும் போது பட்சத்தில் ஈஸி டிவிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இன்னும் சொல்ல போனால் 40க்கு 40 கூட வாய்ப்பு இருக்குல்ல. அவங்களுக்கு ஒரு கூட்டணி அமைக்கணுமா இல்லையா திமுக? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் திமுக இனிமேல் முடிவெடுக்கும். அதனால அப்படி முடிவெடுக்கிறதுக்காக எட்டப்பர்கள் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வச்சு பாம்புகள்ங்கிற விமர்சனத்தை தாண்டி திமுகவுக்கு வேற வழி இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. ஓகேங்க சார். அதான் சார், பொதுவாக தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதான் வந்து காங்கிரஸும் டிஎம்கேவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயே வந்து ஒரு வேறுபாடு, கருத்து வேறுபாடு வந்து ஆரம்பிச்சிருக்குது. இது எந்த மாதிரியான அரசியல் தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க போகுதுன்றதை வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் உங்களது நேரத்தை ஒதுக்கி எமக்கு பேட்டி அளித்தமைக்கு நன்றி சார். நன்றி தம்பி.